ஹாய் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா வந்து நம்ம தளபதி பற்றி ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அந்த பதிவு. ஏன்னா வந்து நம்ம தளபதிக்கு வந்து ஆட்சி சரியாக நடத்த தெரியல, அவர் வந்து முதல்ல டிவிக்கு ஆட்சிக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லுங்கம்மான்னு சொல்லி ஒரு அம்மா பதிவு போட்டிருந்தாங்க. அதுக்காக தான் அந்த பதிவு. ஏன் எல்லாரும் போய் சொல்லுங்கிறதுக்கு நீங்களே போய் டைரெக்டாக அங்கே சொல்லிடலாம்ல. எப்பா நீ பண்ணுற ஆட்சி சரியில்லைப்பா, நீ வந்து முதலமைச்சராக இருக்கிறப்பா, நீ வந்து சிஎம்மாக இருக்கிறப்பா, அதனால் வந்து இங்கே கொலை நடந்துட்டு இருக்குது, இங்கே வந்து கரண்டெல்லாம் ஆஃப் ஆகுது, அதாவது உனக்கு வந்து எதிராக வந்து எதிர்கட்சி ஆளுங்க வந்து சதி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, ஏன்னா ஏற்றலும் இறைக்க வேண்டியதான் காக்காவும் கத்த வேண்டியதான் அப்படின்ட்டு இவர் பாட்டுக்கு சிஎம் ஆயிட்டார் இல்லை மக்களே, நல்லா யோசிங்க. சிஎம்மை ஆக்கிட்டோம், அதாவது நம்ம இல்லாமல் இன்றைக்கி அவர் இல்லை. ஏன்னா வந்து நம்ம எடுக்கிற முடிவில் தான் அவர் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காரு. ஏன் நடிகருக்கு ஏன் ஓட்டு போட்டீங்க, ஏன் கூத்தாடிக்கு ஓட்டு போட்டீங்க, ஏன் இவர் வந்து தற்கொலைக்கு ஓட்டு போட்டீங்க? அவருக்கு வந்து ஆட்சியாக நடத்த தெரியல, எந்த ஒரு அனுபவமும் இல்லையே. அவர் வந்து நடிகர் ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தா அந்த டைலாக் வந்து மனப்பாடம் பண்ணுவார், அந்த டைலாக் மூலிமா அவர் வந்து நடிப்பார், அதுக்கு பிரகாரம் தான் அவர் வந்து எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுவார். அது முன்னாடி ஆட்சியிலலாம் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே தலைமுறையாக வந்து வந்தவங்களாம் கிடையாது. அவங்களும் ஓரளவுக்கு எல்லா விஷயமும் இப்போ வந்து அவங்க அப்பா இருந்தார், அப்புறம் மகன் வந்தார், இப்போ வந்து பேரன் ஆட்சி ஆண்டுட்ருக்காங்க, அவங்க மகளெல்லாம் ஆண்டுட்ருக்காங்க. அதனால் வந்து ஒவ்வொருத்தராக அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களும் வந்தாங்க. ஏன்னா வந்து அவங்க வீட்டில் அவங்க பதவியில் இருந்தாங்க, அதனால் வந்து அதெல்லாம் பிள்ளைங்க வந்து ரத்தத்திலே ஊறிடுச்சு. அவங்களாம் கண்ணில் பார்த்து காதில் கேட்டு அப்போ இந்த விஷயம்னா இப்படி தான் பண்ணணுமா செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு ஆனால் எந்த அனுபவமும் இல்லை. ஆனால் இவர் வந்து சிஎம்மாக ஆக்குனது யார்? அதாவது இது வந்து எதிர்கட்சிக்காரங்க சதி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் இங்கே 100க்கு 100 உண்மை. நம்ம வந்து நமக்கு ஒருத்தர் எதிரி இருந்தாவே நம்ம வாழ விட்டுருவோமா? பிடிக்கலன்னா அவங்களுக்கு வந்து என்னென்ன தொல்லைகள் அதாவது நேருக்கு நேரம் நம்ம செய்ய மாட்டோம், என்னென்ன தொல்லைகள் கொடுக்கணுமோ அத்தனை தொல்லைகளும் கொடுப்போம். ஆனால் முழுக்கவே நம்ம அவருமே சொல்லக்கூடாது. இன்றைக்கி வந்து நம்ம தான் அதுக்கு எல்லாமே முழுக்கவே காரணம். இவருக்கு வந்து இன்றைக்கி மக்கள் எடுக்கிற முடிவு, ஏன் நீங்கள் அன்றைக்கி எடுக்கலை, ஏன் அவரை பார்க்க போனீங்கன்னா இன்றைக்கி வந்து இத்தனாயிரம் பேச்சு பேசுகிறீங்களே. பக்கத்தால் சுற்றிலும் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிங்க தான், இவருக்கு அனுபவம் தெரில. ஆனால் அவங்க சொல்லலாம் இந்த மாதிரி மெயினாக இப்போ என்ன பதில் சொல்கிறீங்க, அவங்க வந்து மீட்டிங் போடல, அவங்க வந்து ஏன் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் அவர் வந்து பேச மாட்டேங்கிறாரு, ஏன் பத்திரிகையாளர்களுக்கு வந்து அவர் வந்து பதிலடி கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஏன்னா அங்கே வந்து பேசினா தானே என்ன பண்ணுறாருங்கிறதே தெரியும் அப்படின்றாங்க. ஆனால் அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா அன்னன்னைக்கு ஒவ்வொரு சம்பவம் நடந்ததுன்னா அதுக்கு உரிய தகுந்த மாதிரி அவர் பண்ணணும். ஆனால் அது பண்ண மாட்டேங்கிறாரு. அதனால் மக்களே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் என்கரேஜ் பண்ணுங்கள் அவரை, இந்த இது பண்ணுங்கள், இது செய்யுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஒருத்தன் வந்து கெட்டவன் சொல்லிகிட்டே இருங்களேன், அது வந்து அந்த ஒரு சூழலை தான் ஆக்கும். இவர் கண்டிப்பாக ஆட்சியில் நல்லபடியாக ஜெயிச்சு வருவார், எல்லாரும் நல்லா இருப்போம், எல்லாமே மாற்றம் வரும்னு சொல்லி பண்ணீங்க. அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் கொண்டு வாங்க. ஏன்னா வந்து இவருக்கு வந்து 4 பேர் 4 பக்கம் பண்ணுறோம். இந்த இடத்துல இருந்து நான் 1000 விஷயம் பேசலாம் மீடியா முன்னாடி. ஆனால் அங்கே சிஎம்மாக உட்காந்து அங்கே இருக்கிற வழிவேதனை அவருக்கு மட்டும்தான் தெரியும். நான் நினைக்கிற மாதிரி யார் நினைக்கிறீங்க கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள்.